டு லைஃப் வித் சிட்டி சேனல். மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு கேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் அதை எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டீம் கேக் மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு இந்த மரவள்ளி கிழங்கை முதல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு கேரட் சீவுறதில் சீவி எடுத்து வச்சு இப்போ இதை நல்லா கழுவிட்டு கேரட் சீவுறதில் நல்லா துருவி வச்சுக்கலாம். இப்போ திருவனதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த காணும் நல்லா இப்படி முத்தனதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப பிஞ்சாக இருந்தால் நல்லா இருக்காது. இதையும் நம்ம கேரட் சீவுறதோட சீவி மரவள்ளி கிழங்கோட சேர்த்து அரைச்சிக்கலாம். துருவி வச்ச மரவள்ளி கிழங்கு 1 கப்பு அளவு வந்திருக்கு. இதை இப்போ நான் மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட துருவி வச்ச கார்னும் இருக்கு, அது ஒரு 1/2 கப்பு வந்திருக்கு. அதையும் அரைச்சி வச்ச மரவள்ளி கிழங்கோட போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நேகாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கணும். தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது. அப்போ தான் ஸ்டீம் பண்ணும்போது நம்மளுக்கு கேக்காக வரும். நம்மளுக்கு இந்த மாதிரி திப்பியாக தான் இருக்கணும், ரொம்ப நேகாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த கலவையை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 3 ஸ்பூனு திக்னஸுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான். கடைசியாக நம்ம சுவைக்கு தகுந்தா போல திக்கான தேங்காய் பாலாக ஊற்றிக்கலாம். அதையும் கொஞ்சம் ஊற்றி நல்லா இந்த கலவையை நல்லா கலந்து இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியது. அதுக்கு நான் சின்ன கிண்ணமா எடுத்திருக்கேன். அதை தேங்காய் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பானையில இந்த சின்ன கிண்ணத்தெல்லாம் வச்சு அரைச்சி வச்ச மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் கார்ன் கலவைய கொஞ்சமா போட்டு இது மேல ஒரு தட்டு வச்சு ஆவியில வேக வைக்கலாம். தட்டு வைக்கலன்னா உள்ள அந்த தண்ணி கோத்துக்கும். இப்ப மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். இந்த ஸ்டீம் கேக் ரெடி ஆகிறதுக்குள்ள சிட்டி குட்டி என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போறேன். அது ஜாலியாக குளிச்சிட்டு இருக்கு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டீம் கேக் ரெடி ஆயிருக்கும். இப்போ இது மேலே இருக்கிற தட்டை எடுத்துட்டு ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்க்கலாம். இப்போ ஒட்டலை, ஸோ வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வைக்கலாம். இது ஆறுனாதான் அந்த கிண்ணத்துலேருந்தே நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த கிண்ணத்துலேருந்து எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கேக்கு ரொம்ப ஹெல்தி. இது மைல்ட் ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம இதை டெசர்ட்டாக கூட நம்ம சாப்பிடலாம். சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி இதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தக்காளி சட்னியோட சேர்ந்து சாப்பிடும்போது அந்த காரம், அந்த புளிப்பு அதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வாயில போட்டோன்னே கரையக்கூடிய ஒரு கேக்கு. டெசர்ட்டாவும் நம்ம சாப்பிடலாம். தேங்காய் பால், தேன் போட்டு இது டெசர்ட்டாவும் நம்ம சாப்பிடலாம்.